வணக்கம். இன்னைக்கு திருக்குறள் கதையில நான் சொல்ல வந்த கதை பேரு நல்ல தீர்ப்பு. இந்த கதையில கரிகாலன் சோழனுடைய அவையில என்ன நடக்குதுன்னு சொல்லப் போறேன். அப்ப கரிகால சோழனுக்கு 18 வயதுங்களாம். அவரை நோக்கி 2 பேர் வந்து நியாயத்தை சொல்லுங்கன்னு வந்தாங்களாம் அவருடைய அவைக்கு. அந்த வந்த 2 பேருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்களாம். ரொம்ப இளமையா இருக்கிறாரே, இவரால நல்ல தீர்ப்பு நம்மளோட வழக்குக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கரிகால சோழனை பார்த்துட்டு, இந்த வழக்குக்கு நீங்க தீர்ப்பு சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க, ஒரு முதியவர்கிட்ட இந்த தீர்ப்பை சொல்லும்படி சொல்லுங்கன்னு சொன்னாருங்களாம். இதை சிரிச்சபடியே ஏத்துக்கிட்ட கரிகால சோழன் என்ன சொன்னாருன்னா, உங்களை தேடி 5 மணிக்கு முதியவர் வருவாரு, நம்ம ஊர் கோயில்ல நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். 2 பேருமே 5 மணிக்கு கோயில்ல இருந்தாங்களாம். அப்ப சரியான நேரத்துல அந்த முதியவர் அவங்கள போய் சந்திச்சாருங்களாம். முதியவர் உங்க 2 பேருக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு ராமுன்றவர் சொன்னாருங்களாம், என்னோட நிலத்தை முழுமையா இவருக்கு வித்துட்டேன். வித்தவர் நிலத்தை தோண்டி பார்த்தாரு. தோண்டி பார்த்த நேரத்துல அதுல ஒரு பெரிய புதையல் இருந்துச்சு. அந்த புதையல் என்னோடது இல்ல, உங்களது தான் திரும்ப கொடுக்குறாரு. எனக்கு அந்த புதையலை ஏத்துக்க மனசு இல்லை, ஏன்னா அந்த நிலத்தை முழுசா அவர்கிட்ட நான் வித்துட்டேன். இதை கேட்ட சோமு என்ன சொன்னார்னா, அந்த நிலத்தோடைய உரிமையாளர் ராமு தான், அவர் தான் இந்த புதையலை அனுபவிக்கணும், நான் வெறும் நிலத்தை தான் வாங்கினேன், புதையலை வாங்கல அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட அந்த முதியவர் சிரிச்சபடியே என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேருமே சரிசமமா இந்த புதையலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு 2 பேருமே ஒத்துக்கலிங்களாம். சரி, இன்னொரு யோசனை சொல்றேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு ராமு கிட்ட கேட்டாருங்களாம். எனக்கு ஒரு பொண்ணுன்னு ராமுன்னு சொன்னாருங்களாம். அதே மாதிரி சோமு கிட்ட கேட்டாருங்களாம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கள்னு. எனக்கு ஒரு பையன் சொன்னாங்களாம். இந்த 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வச்சிருங்க, இந்த புதையலை அவங்க கையில கொடுத்துருங்க பரிசா அப்படின்னு சொன்னாருங்களாம். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிட்டு அவங்க பிள்ளைகளை சந்திக்க வச்சாங்களாம். 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சுங்களாம். உடனே அந்த திருமணத்தை செஞ்சு அந்த பரிசை அவங்க கிட்டேயே கொடுத்துட்டாங்களாம். இந்த திருக்குறள் கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இவருக்கு வயசு குறைவா இருக்கு, இவர் அந்த பதவிக்கு ஏற்றவர் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. அந்த தலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மரியாதை கொடுத்து நடந்துக்கணும். இன்னைக்கு இந்த திருக்குறள் கதை உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.